அரசினாரும் அதாவது ஒரு பொறுப்பு இருக்கு. மிரட்டுறது, ஈடி அனுப்புறது, மிரட்டி 150 ரைட் பண்றது, ஆனா ஒண்ணுமே இவன் போயிடுறது. அவனுக்கு காசு வாங்கி போறது. இவர் மிரட்டுறது அதிகாரத்தில் உள்ளவங்க. அப்புறம் அப்புறம் ஆறாம் பிடிக்க வேண்டியது, மொத்தமா ரைட் பண்ண வேண்டியது. அவன் ஒண்ணு மொத்தமா ஒரு 10,000 கோடி கட்டிடுவான். வாங்கிட்டு யாருமே ஆக்ஷன் கிடையாது. என்ன நியாயம்? நீங்க அந்த அரசியல் தலைவர் தப்பிச்சிடலாம், அந்த அந்த அதிகாரம் உள்ள ஒரு தப்பிச்சிடலாம். ஆனா கடவுள், இந்த சொன்ன கடவுள், அந்த அரசியல் அதிகாரம் மிக்க ஆட்சியர் அந்த அந்த தலைவர் சொல்லல. கடவுள் சொல்றாரு, நான் உடனே தப்பிச்சிருவேன், ஹைகோர்ட் போவேன், அங்க எப்படியாவது தப்பிச்சிருவேன், சுப்ரீம் கோர்ட் போவேன், அங்க எப்படியா தப்பிச்சிருவேன். ஆனா கடவுள் எங்கனாலும் லஞ்சம் காட்டிருக்காங்க, பணாமர் காட்டிருக்காங்க. நீதி என்பது ஒரு மனிதனை பொறுத்தா இருக்கு, வழக்க பொறுத்து கிடையாது, வழக்கத்துல உள்ள பாயிண்ட பொறுத்து கிடையாது. நினைச்சா ஒரு நீதிபதி விடுதலை பண்ணலாம். நம்ம சொல்லுவாங்கல்ல,